மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம் 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏற்றி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருகரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. பால் உற்பத்தியாளர்களின் சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்துடன் பால் கொள்முதல் விலையை உயர்த்திய அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நாளில் இவ்வளோ இன்பதிர்ச்சியை கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளோ பெரிய அறிவிப்பு. அதே போல் இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 1-2 லட்சம் இல்லை, 25 லட்சமாக உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு அதை விட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர் தொடர்ச்சியாக எல்லா பல ஆண்டுகளாக இந்த சபையில் கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளில் நான் வியந்து பார்ப்பது, வடசென்னையில் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்திருப்பது என்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்கது, வரவேற்புக்குரியது. ஏனென்றால் வடசென்னையிலிருந்து வருகின்ற மக்கள் எத்தகைய மக்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டான்லியாக இருக்கட்டும், இல்லை வேறு பகுதிக்கு போவது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு வடசென்னை மக்களே குளிர்ந்து போகின்ற வகையில் அவர்கள் இந்த 5 லட்சம் அந்த காப்பீடு கூட எத்தனையோ முறை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் காப்பீடை வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள், அல்லது அந்த 5 லட்சத்துக்கு எங்களுக்கு காணலை, கொஞ்சம் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார். இது எப்படின்னா, ஔவையார் சொல்லுவாங்க, ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வார்கள். ஏவா மக்கள்னால் நீங்கள் மக்கள் வந்து ஏவாமலே கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூப்பே இல்லை. ஔவையார் சொன்ன பாடு. அப்போ மக்களுடைய உணர்வு அறிந்து அல்லது மக்களுடைய மனதறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் இன்றைக்கு எல்லோருக்குமே பெய்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். பால் கொள்முதலாக இருக்கட்டும், அல்லது இந்த வடசென்னை அறிவிப்பாக இருக்கட்டும், கார் அறிவிப்பாக இருக்கட்டும். கூடுதலாக வந்து ரொம்ப முக்கியமாக நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எங்களுடைய தொகுதி திண்டிவனம் தொகுதி விழுப்புரம் பகுதியில் புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை வந்து இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வந்து அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க, அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளை குணமாக்கக்கூடிய இது குறித்து நிறைய நாங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அறிந்து கேளுங்கள் தரப்படும் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்காமலே தருகின்ற ஒரு முதல்வராக தான் நான் வந்து பார்க்குறேன். இதை யாரும் கேட்கல. இப்போ வடசென்னைக்கு யாராவது கேட்டோமா, யாராவது கேட்டிருக்கோமானா இல்லை. ஆனால் புற்றுநோய் தொடர்பாக, புற்றுநோய் தடுப்பு மையம் தொடங்குவது தொடர்பாக, அது அறிவிப்பு தொடர்பாக யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒரு பைபிளில் சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, மனதிற்கு ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைமாக எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க.
அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி, ப்ளஸ் அந்த உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்ட்டே நம்ம அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்கிற டைமில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். 110 விதியின் கீழ் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், எந்த விதத்திலையும் அவர்களுடைய பணிகள் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள். இதுக்காக ஒரு பாடல் மூலமாகவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை. நெல்லுக்கு ஊக்கத்தொகை மட்டுமல்ல, கரும்புக்கு ஊக்கத்தொகை கொடுத்தரும் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்வதோடு, அதே இன்றைய பொன்னாளில் 110 விதியின் கீழ் பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவத்துறையிலே அதிகமான இடங்கள் உட்பட, அதேபோல் கல்லூரியிலே சேர்க்கை உட்பட அப்படிப்பட்ட அறிவிப்பெல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பால் விலைக்கு கூட பால் கொள்முதல் விலைக்கு கூட அதிகமான விலையை அறிவித்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகனம் சம்பந்தமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இன்பமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே முன்காலத்தில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலும் இது போன்ற சலுகைகளை கொடுக்கின்ற நேரத்திலும் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து கொடுப்பதை என்பது அதிகமாக ஏற்புடையது இல்லை என்பதை எங்களுடைய தொகுதியில் போகிற போக்கெல்லாம் மன்னாரில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. மிகப்பெரிய சங்கம் அது. மன்னாரில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கம் தமிழகத்தில் இருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் அது ஒரு கொள்ளுகிற சங்கம். அங்கே பால் உற்பத்தியாளர்கள்லாம் முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அறிவித்திருக்கிற 110 விதி அற்புதமான திட்டம். இப்போ கூட சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி முதல் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்குது. என்னகிட்டையும் கார் இருக்குது. ஆனால் நம்முடைய அரசு கார் முதலமைச்சர் கொடுத்த காரில் செல்றோங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன்.